ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வேகமெடுக்க தொடங்கியிருக்கிறது. 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர தொடங்கியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் லிபிகா வழங்க கேட்கலாம். லிபிகா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். தென்கிழக்கு வங்கக்கடல்ல நிலவி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறது மணிக்கு தற்போது 8 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வருகிறது. அதாவது இன்று மாலை 5:30 மணி நிலவரப்படி 8 கிலோமீட்டர் வேகத்துல தற்போது நகர்ந்து கொண்டிருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடியுது. குறிப்பாக 5 கிலோமீட்டர் வேகத்துல காலை வந்து நகர்ந்த நிலையில் தற்போது வேகத்தினுடைய இது அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. அது நகரக்கூடிய வேகம் அப்படிங்கிறது அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. அந்த வகையில் தற்போது அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அந்தமான் நிக்கோபார் தீவுக்கு மேற்கே சுமார் 670 கிலோமீட்டரிலும், சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே 720 கிலோமீட்டரும், அதே போன்று காக்கிநாடாவிற்கு தென்கிழக்கே 780 கிலோமீட்டர் மற்றும் விசாகப்பட்டினம் தெற்கு தென்கிழக்குல 790 கிலோமீட்டர் தூரத்திலும் தற்போது இருக்கின்றது. அதே போன்று ஒடிசா தென்கிழக்கே 900 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது நிலை கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இன்று மாலை 5:30 மணி நிலவரப்படி இதனுடைய வேகம் என்பது அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல்ல புயலாக உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக தகவல் தெரிவித்திருக்கிறாங்க. புயல் உருவானதற்கு பிறகு வடமேற்கு நோக்கி நகர்ந்து பின்னர் வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அக்டோபர் 28ஆம் தேதி காலைக்குள் இன்னும் தீவிரமான புயலாக மாறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக புயலினுடைய வேகம், அதனுடைய வீரியம் என்பது அதிகரிக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போன்று வடக்கு வடமேற்கு நோக்கி மேலும் நகர்ந்து அக்டோபர் 28ஆம் தேதி மாலை அல்லது இரவு நேரத்துல காக்கிநாடாவை சுற்றி இருக்கக்கூடிய மச்சிலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே ஆந்திர பிரதேச கடற்கரையை கடக்கக்கூடும் அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த புயல் கரையை கடக்க தொடங்கக்கூடிய நேரங்கள்ல 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகம் காற்றினுடைய வேகம் இருக்கக்கூடும் எனவும் அதிகபட்சமாக 110 கிலோமீட்டர் வகை வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது அதிகாரப்பூர்வமாக அந்த புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகரக்கூடிய அந்த வேகத்தை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. இருப்பினும் இன்று இரவிலிருந்து தெற்கு ஆந்திரா பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள்ல அதிகனமழையும் காற்றினுடைய வேகமும் இருக்கக்கூடும். குறிப்பாக அந்த புயல் உருவாகக்கூடிய நேரத்தில் இன்னும் அதிகப்படியான காற்றினுடைய வேகம் அப்படிங்கிறது வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தமிழ்நாடு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கும் காற்றினுடைய வேகம் அப்படிங்கிறது ஓரிரு மாவட்டங்கள்ல இருப்பதற்கான வாய்ப்புகளும் தற்போது இருக்கக்கூடியிருக்கிறது. குறிப்பாக தற்போது உருவாகக்கூடிய இந்த புயலுக்கு மொந்தா என பெயரிடப்படக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக இன்னும் 12 மணி நேரத்தில் புயல் கரையை கடக்க தொடங்கும் என அதிகாரப்பூர்வமாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்காங்க. ஸ்ரீராம், விவரங்களை